ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சுண்டல் குழம்பு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். இது எல்லா டிஷ்க்கும் சாப்பிட்லாம். தோசை, இட்லி, சாப்பாடு கூட வைக்கலாம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. அந்த வெசல் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெசல் ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சோட்டி சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் மினி சைஸ் பட்டை 1, 4 கிராம்பு, 6 வரமிளகா. காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். இதை நல்லா வணக்கி விடுங்க. கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து இஞ்சி பூண்டு அதையும் போட்டுருங்க. அடுத்து தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து 2 மினி சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடியே நான் 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் சுண்டலை. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா இது. அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் மறுபடியும் ஊற்றி அந்த மசாலாவெல்லாம் கொட்டிடுங்க. அடுத்து நான் சுண்டல் போட்டுடுறேன். ஒரு பெரட்டிட்டு அந்த மிக்சியில் அரைச்சி வச்ச தண்ணியோடது கொஞ்சம் ஊற்றிடுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி பவுடர், உப்பு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஒரு நல்ல ஃப்ரை வந்துட்டு கம்மன்னு சுண்டல் குழம்பு ரெடி. இதோட டீட்டெயில் நோட்ஸை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். எந்த அளவு போடணுன்னு அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.